ஓம் சாய்ராம். நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சாய்சத் சரிதம்ல 29வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒவ்வொரு ஆலயமாக போயிட்டு பஜனை பாடக்கூடிய ஒரு கோஷ்டி, அதற்கு ஒரு தலைவர். அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆலயமா போவாங்க, பஜனை பாடல்கள் பாடுவாங்க. அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துறது அவங்களுக்கு ஒரு வாடிக்கை. அந்த கோஷ்டியின் தலைவரின் மனைவி, அவங்களுக்கு பாபா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதை விட ராமர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டவங்க தான் அந்த பஜனை கோஷ்டி தலைவரின் மனைவி. ஒரு முறை அந்த பஜனை கோஷ்டி தலைவர் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு. அதாவது பாபா எல்லாருக்கும் நிதி உதவி பண்றார். அதாவது தனக்கு கிடைக்கின்ற சொற்ப வருமானத்தை தன்னால் முடிந்த அளவுக்கு தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கிறார் அப்படிங்கிறத இவர் கேள்விப்படுறாரு. பாபாவுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் அவர் கொடுப்பாரு. ஒருத்தவங்களுக்கு 2 ரூபா, ஒருத்தவங்களுக்கு 6 ரூபா, ஒருத்தவங்களுக்கு 50 ரூபா. அந்த காலத்திலேயே அந்த மாதிரி பாபா அவங்களுக்கு என்ன ஒரு நிதி உதவி அப்போதைக்கு தேவைப்படுதோ அதை உணர்ந்து அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உதவி செய்யக்கூடியவர் தான் பாபா. எப்பவுமே எதையுமே தனக்குன்னு அவர் வச்சுக்கிட்டதே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பாபா செய்றார் அப்படின்றது அந்த பஜனை கோஷ்டியின் தலைவர் கேள்விப்படுறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, இங்கே நாம போனா ஓரளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்றத உணர்றாரு. அப்போ அந்த பஜனை கோஷ்டி அப்படியே ஷீரடிக்கு வர்றாங்க. பாபாவினுடைய ஆலயத்துல தங்களுடைய பஜனையை செய்யறாங்க. அப்போ அவங்க ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கிறாங்க. அதாவது பாபா ஏற்கனவே எல்லாருக்குமே நிதி உதவி பண்றார், பொருளுதவி பண்றார் அப்படின்னு கேள்விப்பட்டார் இல்லையா? அதனால தனக்கும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ பாபா அவருக்கு ஒரு சிறிய தொகையை கொடுக்கிறாரு. ஆனால் அந்த சிறிய தொகையை பெற்றுக்கொள்வதில் அவருக்கு உடன்பாடு கிடையாது. அவர் எதிர்பார்த்தது பெரிய அளவிலான தொகை. அதனால அவருக்கு இதுல உடன்பாடு கிடையாது. ஆனா பாபா அவருக்கு அந்த சிறிய தொகையை தான் கொடுக்கிறாரு. இருந்தாலும் அதை வாங்கிக்கிறார் அந்த பஜனை கோஷ்டி தலைவர். பாபாவுக்கு இது நல்லாவே புரியுது. நாம தருகின்ற இந்த ஒரு உதவி அப்படின்றது அவருக்கு மனதிற்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அவருக்காக ஏதோ வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாபா புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இது தன்னுடைய மனைவி கிட்ட போய் சொல்றாரு அந்த பஜனை கோஷ்டியின் தலைவர். அதாவது நான் இன்னைக்கு பாபா ஆலயம் போயிருந்தேன். இந்த மாதிரி பாபா எல்லாருக்கும் ஒரு உதவியை செய்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் அங்க போயிட்டு பஜனை பாடும்போது இந்த சொற்ப வருமானம் தான் எனக்கு கிடைச்சது. இதைத்தான் பாபா எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு குறையாக தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, பாபாவைய பாத்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படின்னும் பொழுது அந்த அம்மா ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதாவது நாளைக்கு நீங்க அந்த ஆலயத்துல போயிட்டு பஜனை செய்ய போறீங்க அப்படின்னா நானும் வர்றேனே அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரி வா அப்படின்னு அழைச்சிட்டு போறதுக்கு தயாராயிடுறாரு. ஏன்னா தினம் தினம் அங்க போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தங்கி பஜனை பாடும் பொழுது அவருக்கு ஒவ்வொரு நாளும் அது ஒரு வருமானம் தானே. அதனால சரி வான்னு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கணவன் மனைவி அந்த பஜனை கோஷ்டி எல்லாருமா போறாங்க. போயிட்டு அந்த பஜனையும் அங்க செய்யறாங்க. அன்றைய தினம் ஏதோ ஒரு சொற்ப தொகையை பாபா அந்த பஜனை பாடியவருக்கு தர்றாரு. அதுலேயும் அவருக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா பாபா நமக்கு ஒரு பெரிய தொகையை தருவாரு அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா பாபா ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கிறாரு. அவருக்கு உடன்பாடு இல்லைனாலும் அவர் வாங்கிக்கிறாரு. அந்த அம்மாவும் பாபாவை மனசார வேண்டுறாங்க. பாபாவை உச்சி முதல் பாதம் வரை பார்க்கிறாங்க. என்னவோ அந்த அம்மாவுடைய மனசுல இருக்கிற கஷ்டங்கள் ஏதேதோ அந்த அம்மா அந்த நேரத்துல பாபா கிட்ட சொல்லி வேண்டிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு அந்த அம்மாவும் தன் கணவர் கூட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அவர் சொல்றாரு, அந்த அம்மாவின் கணவர் சொல்றாரு, இன்னைக்கும் பாபா எனக்கு ஒரு சின்ன தொகையை தான் கொடுத்தாரு. உடனே இந்த அம்மா சொல்றாங்க, ஆமாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ராமரை பார்க்க பார்க்க அவ்வளவு கண்களுக்கு குளிர்ச்சியா இருந்தது. என்ன ஒரு அழகு அந்த ராமர், சீதாநாதர் அப்படிங்கிறாங்க. அவர் கேட்கிறார், என்னது சீதாநாதரா? எல்லாருக்கும் அவர் சாய்நாதர்,
உனக்கு மட்டும் சீதாநாதரா? அதாவது சீதாநாதர்னா ராமன். உனக்கு மட்டும் என்ன சீதாநாதர் அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க, பாபா எங்கே தெரிஞ்சார்? அங்க ராமர் தான் நான் பார்த்தேன் அப்படின்னும் பொழுது அவர் திட்டுறார். சும்மா ஏதாவது உளராத. நான் தான் பார்க்கிறேனே. நாம போனது பாபா ஆலயம். நாம பார்த்தது பாபா சாயிநாதர். அவரை போய் நீ ராமர்னு சொல்ற? இந்த அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லங்க, நான் பலமுறை கனவுல பார்த்திருக்கேன். ராமரை தான் நான் பார்த்தேன். இப்பவும் பாபாவினுடைய ஆலயத்துல நான் ராமரை தான் பார்த்தேன். என்னால இதை மறுக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு அந்த அம்மாவினுடைய கணவர் திட்டுறாரு. ஆனா அந்த அம்மாவுக்கு அவர் திட்டுறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா தினம் தினம் இந்த அம்மா கனவுல ராமரை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பாபா ஆலயம் போயிட்டு பாபாவையும் மனசுக்குள்ள ராமரையே நினைச்சு பாபாவை பார்க்கும் பொழுது பாபா அந்த அம்மாவுக்கு ராமர் தோற்றத்தையே காட்டுறாரு. நாம யாரா நினைச்சு பார்க்கிறோமோ அவர்தானே பாபா. நாம நினைக்கிற கடவுளாகவே தானே அவர் காட்சி தர்றாரு. கிருஷ்ணராக நினைச்சா கிருஷ்ணராக காட்சி தருவார். ராமராக நினைச்சா ராமராக காட்சி தருவார். இந்த மாதிரி நாம எதுவாக நினைச்சு பாபாவை வணங்குகிறோமோ பாபா அதுவாகவே உருவம் மாறி நமக்கு காட்சி தருவார். அதுதான் பாபாவினுடைய அற்புதம். இது அந்த அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சது. நான் ராமரை தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப திட்டவட்டமாக சொல்றாங்க. அவர் இதை ஏத்துக்கவே இல்லை. அவருக்கு கோபம் வந்துடுச்சு. சும்மா கனவு கண்டுட்டு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, இவர்கிட்ட சொல்றது வீண் அப்படின்னு அந்த அம்மா மனசு தெளிவாயிட்டாங்க. ஆனால் கனவில் பார்த்த அதே உருவம் இன்னைக்கு நேர்ல பார்த்தேன், அது என்னுடைய ராமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த அம்மா படுத்துட்டாங்க. அன்றைய இரவு அந்த பஜனை கோஷ்டி தலைவர், அதாவது இந்த அம்மாவின் கணவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காரு. அவருக்கு ஒரு கனவு வருது. கனவுல இவர் ஒரு சிறையில இருக்காரு. அந்த சிறையின் கதவுகள் மூடப்பட்டிருக்கு. அந்த சிறைக்கு வெளியே, அந்த கதவுகளுக்கு வெளியே 2 காவலர்கள் நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி பாபா வெள்ளை உடையுடன் நின்னுகிட்டு இருக்காரு. எதுவும் பேசல, எதுவும் கேட்கல, அமைதியா நின்னுகிட்டு இருக்காரு. அப்போ இந்த சிறை கைதியாக இருக்கிற அவர் கேட்கிறாரு, பாபா, நான் உங்களைத்தானே புகழ்ந்து பாடினேன். என்னை எதுக்கு சிறைக்குள்ள தள்ளி வச்சிருக்கீங்க? உங்களால என்னை ஏன் காப்பாத்த முடியல அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பாபா சொல்றாரு, இது உன்னுடைய கர்ம வினை. நீ இதை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ அனுபவிச்சே ஆகணும். அது என்னால இல்ல, யாராலையும் தடுக்க முடியாது. ஒருவேளை நீ இப்போ இந்த ஜென்மத்துல நல்ல விஷயங்களாகவே செஞ்சிருந்தாலும் முன் ஜென்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த முன் ஜென்மத்துல நீ பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் அதற்கான தண்டனையாக கூட இது இருக்கலாம். அதனால அந்த தண்டனை அப்படின்னு நினைச்சு கூட நீ இந்த தண்டனையை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாபா. இருந்தாலும் நான் உங்களையே தானே வணங்கிக்கிட்டு இருக்கேன், உங்களையே தானே தினம் தினம் பாடிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை, ஏன் சிறையில போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பாபா சொல்றார், அதுதான் சொன்னேனே, உன்னுடைய தலையெழுத்தை மாற்ற நான் கடவுள் கிடையாது, நான் சாதாரண மனிதன். அதனால இது உன்னுடைய கர்மவினை. ஒன்னு இந்த ஜென்மத்துல நீ செய்த பாவங்களுக்கு தண்டனையாக இருக்கலாம், இல்ல இந்த ஜென்மத்துல நீ ரொம்ப புனிதமானவன் அப்படின்னா முன் ஜென்மத்துல நீ ஏதாவது பாவம் செய்திருந்தால் அதற்கான தண்டனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சிறைக்குள்ள இருந்த பஜனை கோஷ்டி தலைவர் கேட்கிறாரு, அப்போ என்னை உங்களால காப்பாற்ற முடியாதா அப்படின்னும் பொழுது பாபா சொல்றார், ஒருவேளை நான் வணங்கும் தெய்வம் எனக்குரிய சக்திகளை கொடுத்திருந்தால் உன்னை ஒருவேளை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்போ சரி, என்னை காப்பாத்துங்க பாபா அப்படின்னும் பொழுது பாபா என்ன பண்றார், சரி கண்களை மூடு அப்படின்னு சொல்றாரு. அந்த சிறைக்குள்ள இருந்தே அவர் என்ன பண்றாரு, கண்களை மூடுறாரு. கண்களை மூடும் பொழுது அவருக்கு கீழே ஏதோ ஒரு டமால்னு வெடிச்ச ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் கண்ணை திறந்து பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது அந்த சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. அந்த சிறைக்கு வெளியே இருந்த 2 காவலர்கள் ரத்தம் கக்கி இறந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பாபா கிட்ட கேக்குறாரு, பாபா, என்னை காப்பாற்ற சொன்னேன், மறுபடியும் எனக்கு ஒரு பிரச்சனையை நீங்க உண்டு பண்ணிட்டீங்களே,
இப்போ இவங்களையும் நான் ஏதோ பண்ணிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணேன் அப்படின்னு தானே என் மேல பழிகள் வரும். என்ன பாபா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது அப்போ பாபா சொல்றாரு, ஓ சரி, இது உனக்கு ஒரு சரியான விஷயமாக தெரியல இல்லையா? அப்போ மறுபடியும் நீ கண்களை மூடு அப்படிங்கிறாரு பாபா. அப்போ அந்த பஜனை கோஷ்டி தலைவர் மறுபடியும் கண்களை மூடுறாரு. அப்போ மறுபடியும் ஒரு சத்தம். அந்த சத்தம் வந்த உடனே அந்த சிறை காவலர்கள் மறைஞ்சிட்டாங்க. அந்த சிறை கதவுகளுக்கு வெளியே, அதாவது சிறைக்குள்ளே இருந்தாரு இல்லையா, அதுல இருந்து சிறைக்கு வெளியே அவர் வந்துட்டாரு. அப்போ பாபா கிட்ட அவர் கேட்கிறார், பாபா நான் வெளியே வந்துட்டேனே அப்படின்னும் பொழுது பாபா சொல்றாரு, ஒரு நிமிஷம் நீ செய்யாத தவறுக்காக வருந்தினே இல்லையா? ஐயோ நான் எதுவுமே செய்யலையே, இவங்க இறந்ததற்கும் நான் தானே பழியாகணும் அப்படின்னு நீ வருத்தப்பட்ட இல்லையா? அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு சில நொடிகளில் வருத்தம்தான் உன்னுடைய ஆழ் மனசுல இருந்து வந்த வருத்தம். அதனால தான் நீ சிறைக்கு உள்ளே இருந்து வெளியே வந்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பாபா சொல்றாரு. அப்போ அந்த பஜனை கோஷ்டி தலைவர் இதை யோசிக்கிறாரு. அடடா, இப்போ நம்ம ஆழ் மனசுல இருந்து ஒரு வருத்தத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு இவ்வளவு பெரிய பலன்களா? அப்போ இன்னொருத்தருடைய வருமானத்தை நாம வாங்குறோம் அப்படின்றது கூட எவ்வளவு பெரிய ஒரு தவறு. நாம உழைச்சு அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை நாம சந்தோஷமா ஏத்துக்கணும். நமக்கு தேவையில்லாத, நமக்கு வேண்டாத ஒரு வருமானம் அப்படின்னும் பொழுது நாம வாங்குறதுக்கு நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவர் சிறைக்குள்ளே இருந்தாரு. பாபா கண்ணை மூட சொன்னாரு. ஒரு சத்தம் கேட்ட உடனே அந்த 2 காவலர்கள் இறந்துட்டாங்க. ஆனால் அந்த சிறைக்குள்ளே இருந்த அந்த பஜனை கோஷ்டி தலைவருக்கும் காவலர்கள் இறந்ததற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் மனசார அவரு வருத்தப்பட்டார். நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. செய்யாத ஒரு விஷயத்திற்கு வருத்தப்படும் போதே இத்தனை பலன்கள் இருக்கும்போது நாம செய்த தவறுகளுக்கு நாம மனதார உணர்ந்து வேதனைப்பட்டால் எந்த அளவுக்கு அதற்கு பலன்கள் அப்படின்றது அவர் உணர்ந்துட்டார். உணர்ந்த போது பாபாவின் பாதங்களை பற்றி கதறணும், அழணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. அப்போ பாபாவை நோக்கி அவர் ஓடி வர்றாரு. பாபா அங்க இருந்து வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நடக்கும் அந்த வேகத்தில் அந்த மண் தரையில் இருந்து புழுதி கிளம்புது. அந்த புழுதி கிளம்பும் போது பாபா அங்கிருந்து மறைஞ்சு போறாரு. அந்த புழுதி, அந்த தூசி அவர் முகத்தில் படுற மாதிரியான ஒரு காட்சி வரும்போது அவர் கனவுல இருந்து வெளியே வந்துடுறாரு. இது அத்தனையும் கனவு. அப்போ அந்த கனவு தெளிஞ்சு அந்த பஜனை கோஷ்டி தலைவர் எழுந்துக்கிறாரு. எழுந்துக்கும் போது அப்போ உணர்றாரு, பாபா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு கனவுல தெளிவுபடுத்தி இருக்காரு. நமக்கு தேவையில்லாத, நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்துக்காக நாம எப்படி வருத்தப்படுறோம். அந்த வருத்தப்படும் பொழுதே இத்தனை பலன்கள் இருக்கும் பொழுது நாம தெரிஞ்சு செய்த தவறுகளுக்கு மனதார வருந்தும் பொழுது எந்த அளவுக்கு அதற்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத உணர்ந்தார். அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாம ஏதோ கஷ்டப்படுறோம், பாட்டு பாடுறோம். அந்த பாட்டுக்கு மக்களால் விரும்புகின்ற வருமானம், ஒரு ஊதியம் நமக்கு தர்றாங்க. அவங்களால இயன்ற ஒரு உதவியை நமக்கு செய்யறாங்க. அதை மனசார நாம ஏத்துக்கணும். அதை மீறி நாம ஆசைப்படும் போதுதான் நமக்கு துன்பங்கள் வந்து சேரும் அப்படின்றத அவர் மனசுல ஏதோ ஒரு ஒளி மாதிரி தோணுது. அப்போ அதை அவர் உணர்ந்துட்டார். எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கேன் நானு. நான் பாட்டு பாடிட்டேன், பஜனை பாடிட்டேன் அப்படின்றதுக்காக நானே ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணி அதை பாபா கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய தவறு. பாபாவே 4 பேர் செய்கின்ற உதவியை தான் எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு உதவியில இருந்து சிறு தொகையை நமக்கு தர்றாரு. அதையே நாம அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்தது எவ்வளவு பெரிய ஒரு தவறு. அதை பாபா உணர்த்திட்டாரு அப்படின்றது இந்த பஜனை கோஷ்டி தலைவர் உணர்ந்துட்டாரு. அதற்கு பிறகு நாம இனிமே இந்த பஜனை பாடுறோம் அப்படின்னா மக்கள் விரும்பி தருகின்ற அந்த ஒரு வருமானத்தை நாம மனசார ஏத்துக்கணும். அந்த ஒரு வருமானமும் கூட நம்மளுடைய குடும்ப செலவுக்கு போக மீதி தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றாரு. உடனே அடுத்த நாள் மனைவியை கூட்டிட்டு மறுபடியும் பாபாவினுடைய ஆலயத்திற்கு போறாரு. போகும் பொழுது மனைவி கிட்ட சொல்றாரு, பாபா இரவு என்னுடைய கனவில் தோன்றினார் அப்படின்னும் பொழுது அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இப்பவாவது தெரியுதுங்களா, நான் சொன்னேன்ல, நான் ராமரை தான் பார்த்தேன்,
நீங்க என்ன சொன்னீங்க? அது பாபா ஆலயமாச்சே, சாய்நாதர் தானே அங்க இருப்பார், நீ எப்படி ராமரை பார்த்த அப்படின்னு நீங்க கேட்டீங்களே. இதுதான் நமக்கு மனசுக்குள்ள உண்மையான பக்தி இருக்கும்போது நாம யாரை நினைச்சாலும் பாபா வந்து அவங்களாகவே மாறி நமக்கு காட்சி தரக்கூடியவர் தான் பாபா. அதுதான் நான் அந்த நிமிஷம் வரைக்கும் உணர்ந்துகிட்டே இருக்கேன். பாபா எனக்கு பிடிக்கும், ஆனா ராமரை அதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பாபாவை நான் வெறுக்கல. அதனால தான் பாபா வந்து அடிக்கடி என் கண் முன்னே ராமராக தோன்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத அந்த அம்மா சொல்லும் பொழுது அவர் உண்மையாகவே நெகிழ்ந்து போயிட்டாரு. இதெல்லாம் கனவுல வரக்கூடியதா? கனவு கண்டு உளராதே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அன்றைய இரவே பாபா என் கனவுல வந்து நான் செய்த ஒரு தவறை சுட்டி காட்டி எந்த அளவுக்கு என்னுடைய மனசை மாத்தி இருக்காரு. அந்த கனவு இன்னமும் எனக்கு நேரில இப்போ நடந்த மாதிரி இருக்கு அப்படின்றத அவர் மனைவிக்கு உணர்த்துறாரு. அவரும் புரிஞ்சுக்கிட்டார். அதற்கு பிறகு பாபாவினுடைய ஆலயத்திற்கு போறாங்க. அப்போ அவர் பஜனையை பாடுறாரு. பஜனையை பாடும் பொழுது பாபா என்ன பண்றார்? இத்தனை நாட்கள் கொடுத்த ஒரு தொகையை காட்டிலும் அதிக தொகை தர்றாரு. அதிக தொகையை கொடுத்துட்டு பாபாவுக்கு புரியுதா இல்லையா, இவர் முன்னாடி வந்த ஒரு மனநிலை வேற, இப்போ வந்திருக்கிற மனநிலை வேறு அப்படின்றது பாபா புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாமே பண்றதே எல்லாமே நடத்துறதே பாபா தானே. அதனால அவருக்கு நல்லா தெரியுது இவர் மனம் மாறி வந்திருக்காரு அப்படின்றது. இருந்தாலும் நேரடியாக சொல்லாம என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து இங்கேயே தங்கி உன்னுடைய பஜனைகளை தொடர்ந்து நீ இங்கே செஞ்சேனா இந்த வருமானத்தை காட்டிலும் அதிக வருமானம் வரும் அப்படின்னு சொல்றாரு பாபா. அந்த நிமிஷம் அந்த பஜனை கோஷ்டி தலைவர் தடால்னு பாபா கால்ல விழுந்துட்டாரு. பாபா, இதற்கு மேலேயும் என்னை நீங்க சோதிக்காதீங்க பாபா. என்னுடைய தவறை நான் உணர்ந்துட்டேன். என்னுடைய பஜனை, என்னுடைய இந்த பாடல்கள் மக்கள் மனசுல எந்த அளவுக்கு பதியுதோ அதற்காக அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை எனக்கு செய்யறாங்க. அந்த உதவியை நான் மனசார ஏத்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு நியதி. அதை மீறி நான் ஆசைப்பட்டுட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லல. அப்படின்னாலும் நான் மனசுல நினைச்சேன். அதற்கான ஒரு விடையை வந்து என்னுடைய கனவில் நேத்து நீங்க சொல்லிட்டீங்க பாபா. அதனால எனக்கு இந்த வருமானம் பெருசு கிடையாது. எப்பொழுதுமே உங்களுடைய புகழை இங்கே நான் பாடணும். அதன் மூலம் வருகின்ற எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் என் குடும்பத்துக்கு போக மீதியை இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக நான் உதவி செய்யணும் பாபா. அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னும் பொழுது பாபா ஒரு வார்த்தை சொல்றார். எனக்கு எப்பவோ தெரியும்பா, உன் வாயிலிருந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் நீ இப்போ எடுத்திருக்கிற இந்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. உன்னுடைய வாழ்க்கை எங்கேயோ இருக்கும், நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு ஒரே வார்த்தையில பாபா அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டாராம். அதற்கு பிறகு இந்த பஜனை கோஷ்டி தலைவரின் வாழ்க்கை நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போனதாகவும், அவர் அந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் கூட தொடர்ந்து தன் பஜனையை நிறுத்தாமல் தொடர்ந்து பாபாவின் அற்புதங்களை பாடிக்கொண்டே இருந்ததாகவும், அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை அவரால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உதவிகள் செய்ததாகவும் சாய்சத் சரிதம் சொல்லியிருக்கு. இப்படித்தான் நாம எந்த ஒரு தவறு செய்தாலும் பாபா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. அதுக்கு எப்படி சொன்னா அந்த தவறை திருத்திப்பாங்க அப்படின்றது பாபாவுக்கு தெரியும். பாபா எதிர்பார்க்கிறது அதுதான், நம்ம கிட்ட வர்ற பக்தர்கள் தூய மனதுடன் இருக்கணும், அவ்வளவுதானே. அதுதான் பாபா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் சாய்சத் சரிதம் 29வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த சாய்சத் சரிதம் 29வது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஜெய் சாய்ராம்.